அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 12 ராசிக்கும் சனி வக்ர நிவர்த்தி பலன். அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் தற்சமயம் கோச்சாரத்துல மீன ராசியில சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த மீன ராசியில சஞ்சரிச்சாலும் வக்ரகதியில, நேர்கதியில இல்லாம வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். எது வரையில இருந்துன்னா ஆனி மாசம் 29ஆம் தேதியில இருந்து இந்த கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா வக்கரகதியில செஞ்சிருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில இருந்து. அதாவது நவம்பர் மாசம் 28 2025 இந்த நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை வக்கரகதியில செஞ்சிருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில. இந்த வக்கரகதியில செஞ்சரிக்கிறதுனால 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த ராசிக்கு நன்மை, எந்த ராசிக்கு தீமை, எந்த ராசிக்கு யோகம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வக்கரம் அப்படிங்கிறது ராகு, கேது, சந்திரன், சூரியன் இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும் வக்கரகதியில் இருக்கும். சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து அப்பப்போ வக்கரம் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ மகர ராசியில குரு நீச்சமாகி வக்கரமாகிறாருன்னா அங்க உச்சமான பலனை செய்யும். அதுவே கடக ராசியில இருக்கக்கூடிய குரு உச்சமாகி அங்க வக்கரமானா அது நீச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா இந்த உச்ச நீச்சமே காரகத்துவ அடிப்படையில தான். ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னா காரகத்துவ அடிப்படையிலையும் வேலை செய்யும். எந்த இடத்துக்கு அதிபதி எந்த பாவத்துக்கு அதிபதியோ அதன் அடிப்படையிலையும் வேலை செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா காரகத்துவ பலன் வக்கரம் அடையும் பொழுது ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை விட ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். அதான் அதனுடைய பொருள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பாவ கிரகம் வக்கரமானா நல்ல பலனும், சுப கிரகம் வக்கரமானா பெருசா நன்மை நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. அப்ப இந்த சனி பகவான் வக்கரகதியில இந்த ராசிகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில இருந்து வக்கரகதியில செஞ்சரிக்கிறதுனால 12 ராசிக்கும் பாத்தீங்கன்னா மேஷராசி, அதுல முதல்ல பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனி 7.5 சனியா செஞ்சிருக்கிறார். அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி 10க்கும் 11க்கும் அதிபதி. அதாவது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம். அப்ப 10, 11 நல்ல ஸ்தானம். இந்த நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல செஞ்சிருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆணி 29ல இருந்து இந்த கார்த்திகை 12 வரை பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய காரகத்துவ பலன் 7.5 சனியுடைய பலனை செய்யாம தன்னுடைய 10, 11 பலனை 12ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் நடக்குமோ அதுதான் செஞ்சார். அதாவது பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விரயங்கள், சுப விரயங்கள், அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதரத்தால் விரயங்கள், இந்த மாதிரியான விரயத்தை தான் செஞ்சார். ஆனா 7.5 சனியோட பாதிப்பு காரகத்துவ அடிப்படையில சனியுடைய காரகத்துவம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுத்து மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, அதே போல் சலிப்பு, பிடிவாதம், மந்தம் இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். அதெல்லாம் அந்த பலன்லாம் குறைஞ்சிருந்தது. ஆனால் இப்போ 7.5 சனியாகவே இவர் மறுபடியும் இந்த கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி 28/11 ஸ்டார்ட் ஆக போகிறார். அப்போ தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வைக்கிறது, ஐயப்பனை அதாவது தர்மசாஸ்தா வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு, இதுல ஏதாவது ஒரு வழிபாடு செய்யும் பொழுது சனியுடைய தாக்கத்தை திகடுபலனை குறைக்கலாம். 7.5 சனி சுப விரயங்கள் செய்யணும். அறிவாளிக்கு வந்தா சுப செலவு, முட்டாளுக்கு வந்தா கர்ம செலவு. அப்ப ஏதாவது ஒரு சுப செலவு, வீடு கட்டுறது, கிடா வெட்டுறது, காது குத்துறது, அதே போல பாத்தீங்கன்னா வீட்டை ரிப்பேர் பார்க்கறது, இந்த மாதிரியான அன்னதானம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சுப செலவு செய்யும் பொழுது அதனுடைய கெடுபலனுடைய தாக்கம் குறையும். ஏன்னா விரய சனியா நடக்கிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்ப லாபஸ்தான சனி காரகத்துவ பலனை இழந்திருந்தார். இப்ப மறுபடியும் இந்த கார்த்திகை மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் லாபச்சனியாகவே செயல்படுகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அபிலாஷைகள் பூர்த்தி அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கிறது ஒண்ணு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நினைத்த காரியம் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, தெய்வத்துடைய அருளால உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, நிறைய நண்பர்களால ஆதாயங்கள், அதே போல பாத்தீங்கன்னா ஒரு எதை தொட்டாலும் லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவே 2ல இருக்கார், 19ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துருவார். அப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் சனி வக்கர நிவர்த்திங்கிறது லாபச்சனியாகவே லாபத்தை பெருமடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே ரிஷபராசிக்கு அமோகமாகத்தான் இருக்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல கர்மச்சனி. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மாமியார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் இடத்துல கர்ம கர்ம அதாவது 10ஆம் இடம் தொழில்னா, தொழில் காரக கிரகம் எது அப்படின்னா சனி. அப்ப தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்து அதிபதியான சனியே உட்கார்ந்துருக்கும் போது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான ஆதாயம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள், புதுசா நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான உங்களுக்கு அறிவு வளரும் இந்த நேரத்துல. அதாவது தொழில் சம்பந்தமா நுணுக்கங்கள்லாம் தெரிய வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ல் சனி இருக்கும் பொழுது கடுமையா உழைக்க வைக்கும், ஓய்வு இல்லாம உழைக்க வைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயத்துல. அப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி தன்னுடைய காரகத்துவம், அதாவது தொழில் காரகம், சனியுடைய காரகத்துவம் தொழில் ஸ்தானம், தொழில் காரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுள் காரகம் இல்லையா? அப்ப காரகம் தொழில் ஸ்தானத்துல இருக்கும்போது தொழில் சம்பந்தமான அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும் இந்த சனி நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு பாக்கிய சனி 9ஆம் இடம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். அப்ப தனி இந்த பாக்கியஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நன்மை. எப்படி அப்படின்னா இந்த சனி எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி, ஐயனார், இந்த மாதிரியான தெய்வங்கள், காவல் தெய்வங்களை சொல்லக்கூடியது, பைரவர் வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தெய்வத்துடைய அருளால நடக்காத காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குரு சித்தர்கள், இந்த மாதிரியான கோயில்கள்லாம் போய் வழிபாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் பாக்கிய சனியாக கடகராசிக்கு செயல்படும் இந்த சனி நிற்கிற நிவர்த்திங்கிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அஷ்டம சனி 7.5 வருஷம் கெடுபலனை எப்படி மெதுவா செய்யுமோ அதை 2.5 வருஷத்துல செஞ்சு முடிக்கிறது தான் இந்த அஷ்டம சனி. அப்ப இந்த அஷ்டம சனியாக இந்த வக்கர நிவர்த்தி சனி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் செயல்படுறதுனால வழிபாடு தேவை. அதாவது தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வைக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, ஐயப்பன் தர்மசாஸ்தா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இல்லைன்னா விநாயகர் வழிபாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடை கண்டினியூவாக செய்ய வேண்டும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் குரு 11ஆம் இடத்துல இந்த 19ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி குரு 12ல் அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார் லாபஸ்தானத்தில். அதனால மேக்சிமம் வர்ற மே மாதம் வரைக்கும் பெருசாக அஷ்டம சனியால் சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி. நம்மளை விட கேரளாக்காரவங்க அதிகமாக பயப்படுவாங்க. கண்டக சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா கண்டக சனிங்கிறது நேராக உங்கள் ராசி 7வது பார்வையை பார்ப்பார். சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதில் முழு பார்வை 7வது பார்வை, அந்த பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அந்த செயல்பாடுகள் துரிதம் குறையும், சலிப்பு பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் அது கண்டக சனியாக சொல்லப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ கண்டக சனியாகவே செயல்பட ஆரம்பிப்பார் இந்த வக்கர நிவர்த்திக்கும் பொழுது. அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வழிபாடு தேவை. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, அதே போல கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வைக்கிறது, தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வழிபாடு, அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, ஏதாவது ஒரு வழிபாடை கண்டினியூவாக செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி 6ல் தான் இருக்காரு. பொதுவாக சனி 6ல் இருக்கிறது நன்மை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடங்கிறது. அப்போ சனி 6ல் இருக்காரு அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்து நோயில், அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு, நம்மளோட எதிரிகளை நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா எதிரிக்கு நன்மை இல்லை. அப்போ எதிரி பலவீனம் அடைகிறாருன்னா நம்ம உயரக்கூடிய நேரம் அப்படின்லாம் சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை அடைக்கிறதுக்கான வழியெல்லாம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது துளாராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிச்சார் அப்படிங்கிறப்ப வக்கரகதியில பார்த்தீங்கன்னா அவர் பெருசா நன்மை செஞ்சில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். பொதுவாக 1, 5, 9ல் கிரகங்கள் தீமை செய்யாது. அப்போ பார்த்தீங்கன்னா சனியே அங்கே 5ல் செஞ்சிருந்தாலும் அது தீமை செய்யாது, நல்ல பலன்கள் தான் செய்யும், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா
5ஆம் இடத்துல சனி இருக்கிறது காதல் ஏற்படும், காதலில் வெற்றி, புதிய அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, வீட்டிலே சுப நிகழ்ச்சி, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த வக்கர நிவர்த்தி பலன் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்த அஷ்டம சனி, அதாவது அஷ்டம 7.5 சனி, 7.5 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேக வேகமாக செய்யறது அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில பாதி பலனை செய்யறது அர்த்தாஷ்டம சனி. அப்ப அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடங்கிறதுனா வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா செஞ்சிருக்கும் போது நிலம், இட சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், ஒரு விஷயத்துக்கு ஒரு நிறைய தடவை அலையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப சனி இருக்காருன்னா ஒரு சுகமா இருக்க முடியாது, அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் செய்யும் இந்த அர்த்தாஷ்டம சனி. அப்ப அர்த்தாஷ்டம சனியாகவே செயல்பட போகிறார் இந்த வக்கர நிவர்த்திக்கும் பொழுது. அப்ப வழிபாடு தேவை. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, காலபைரவருக்கு வழிபாடு செய்யறது. அதே போல பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை வைக்கிறது. அதே நேரத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி இல்லைன்னா ஐயனார் வழிபாடு, தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு, அதே போல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பாதிப்பை குறைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி எல்லா ராசியை விட இந்த மகர ராசி தான் சனி வக்கர நிவர்த்தியில நிறைய கெடுபலன் அனுபவிச்சாங்க. ஏன் அப்படின்னா 7.5 சனி முடிஞ்சுது. 7.5 சனி முடிஞ்சிட்டுன்னு ஒரு பெருமூச்சு விடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு 6க்கு போயிட்டாரு. அதை விட சனி வக்கரத்துக்கு வந்துட்டார். வக்கரத்துக்கு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட கண்டினியூஷன் நடந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த காலகட்டத்தில். ஆணி 29 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதிக்குள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர நிவர்த்திங்கிறது கையெடுத்து கும்பிட்டுட்டு விடு அப்பாடி அப்படிங்கிற அந்த பெருமூச்சு விடக்கூடிய நேரம் தான். ஆனாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி வக்கர நிவர்த்திங்கிறது சனியோட பாதிப்பு அந்த தொடர்ச்சியை இல்லாமாக்கும். அப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், அதே போல ஒப்பந்தம், கையெழுத்து ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியோட அந்த மழை விட்டு துவானா விடாத மாதிரியான அந்த கெடுபலன் நீங்கக்கூடிய இதுதான் இந்த கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு சிறப்பான நேரம் தான் இந்த வக்கர நிவர்த்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பாத சனி, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 12க்கும் ராசிக்கு அதிபதியாக தான் இந்த வக்கர காலத்தில் சஞ்சரித்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி பாத சனியை சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு தேவை. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திர ஐயப்பன் வழிபாடு, அதே போல் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது சனியுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அடுத்ததான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி, அதாவது இந்த வக்கர காலத்தில் ஜென்மசனியோட பாதிப்பு குறைந்து காணப்பட்டது. ஏன் அப்படின்னா அவர் 11க்கும் 12க்கும் அதிபதி. இந்த 11, 12 அதிபதி போய் ராசியில இருந்தால் என்ன பலனை தருவாரோ அதை தான் தந்தார். தன்னுடைய காரகத்துவ பலனை கெடுபலன்னு செய்யலை. ஆனால் இப்போ இந்த வக்கர நிவர்த்தியால 7.5 சனியில ஜென்மசனியுடைய காலம்தான் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். அப்போ 7.5 சனியில ஜென்மசனிங்கும் போது சிவபெருமானே தனக்கு ஜென்மசனி நடக்கும் பொழுதுதான் அதாவது தன்னுடைய தாரத்தை இழந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சதியை ஃபர்ஸ்ட் திருமணம் சதியை இழந்தது. அப்போ ஜென்மசனிங்கிறது ஒரு டைம், அதாவது இருக்கிறதுலே ஒரு பேட் டைம் அப்படின்னா அது ஜென்மசனி காலம் தான். எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பலன் கொடுக்காது. அப்போ இருட்டு, சனினா இருட்டில் கொண்டு தேடுற மாதிரி ஜென்மசனி காலம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசி கையில் எடுக்கணும். நிலையில்லாமல் எழுந்திரிச்சு நிலப்படியில் முட்டிக்கிட்ட கதையாக இருக்கக்கூடாது. இந்த ஜென்மசனி காலங்கிறது புது முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். அதே போல் வழிபாடு, தர்மசாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, இதில் ஏதாவது ஒரு வழிபாடு. சனிக்கிழமையில தொடர்ந்து காகத்துக்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வைக்கிறது. இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த 7.5 சனி ஜென்மசனியுடைய பாதிப்புல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மீனராசியை பொறுத்த வரைக்குமே.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர நிவர்த்திங்கிறது ஒரு சில ராசிக்கு யோகத்தையும் ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புலையும் இருப்பதாக வழிபாடு பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வழிபாடு பரிகாரம் செய்து வாழ்வில் வெற்றி அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.